அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நாம் ஒரு ஆழமான சிந்தனையை தூண்டும், அதே சமயம் ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். துல்கர்னைன் யார்? யாஜூஜ் மாஜூஜ் யார்? அவர்களுக்கிடையே என்ன தொடர்பு? அவர்கள் இப்போது எங்கே இருக்கிறார்கள்? இவற்றிற்கு குரானும் ஹதீஸும் என்ன சொல்கின்றன என்பதை போன்று நாமும் ஆராய்வோம். பலருக்கு குழப்பமாக இருக்கும் சில சந்தேகங்களுக்கு தெளிவாக விடையளிக்கவும் முயற்சிக்கலாம். குரானில் சூரத்து கஹ்ஃபில் துல்கர்னைனின் கதையை பார்க்கலாம். அவர் ஒரு நல்ல மனிதரும் நியாயமான அரசனும் ஆவார். அல்லாஹ் அவருக்கு பெரிய அதிகாரம், செல்வம், திறமை எல்லாம் கொடுத்திருந்தார். ஒரு பயணத்தின் போது அவர் ஒரு மக்களை சந்தித்தார். அந்த மக்கள் யாஜூஜ் மாஜூஜ் எனப்படும் ஒரு ஆபத்தான சமூகத்தால் தொந்தரவு செய்யப்பட்டு வந்தனர். யாஜூஜ் மாஜூஜ் யார் என்றால், அவர்கள் எண்ணிக்கையிலா மக்களாகவும் சக்தி வாய்ந்த சமூகமாகவும் இருந்தனர். அவர்கள் ஊரில் குழப்பம், அழிவு, அசம்பாவிதங்களை ஏற்படுத்துபவர்களாக இருந்தனர். அதனால் அந்த மக்கள் துல்கர்னைனை அணுகி, நீங்கள் இவர்களை தடுக்க முடியுமா என்று கேட்டனர். அதற்காக துல்கர்னைன் ஒரு பெரிய சுவர் கட்டினார். அது ஒரு மிக வலுவான தடுப்புச் சுவர். குர்ஆன் சொல்வது, அல்லாஹ் உத்தரவு வரும் வரை அவர்கள் அந்த சுவரை தாண்ட முடியாது. இப்போது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? சிலர் நினைப்பார்கள், அவர்கள் விண்வெளியில் உள்ள ஏலியன்கள் அல்லவா, அல்லது வேறொரு கோளில்தான் வாழ்கிறார்கள் என்று. இது ஹதீஸோ குர்ஆனோ கூறாத விஷயம். ஹதீஸ்ல சொல்வது, யாஜூஜ் மாஜூஜ் பூமியில் இருந்தவர்களே, அவர்கள் எண்ணிக்கையிலா கூட்டமாக நம் காலங்களில் வெளிவருவார்கள். அவர்கள் ஓர் ஏரியின் தண்ணீரை முழுவதும் குடித்து விடுவார்கள் என்று ஹதீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதெல்லாம் கடல் தண்ணீரா? இல்லை, சிலர் சொல்வார்கள். அவர்கள் வந்தால் கடல் தண்ணீரே இல்லாமல் குடித்து விடுவார்கள். இது தவறான புரிதல். ஹதீஸில் சொல்லப்படுவது தபரியா ஏரி குறித்தாகும். இது இஸ்ரேலில் உள்ள ஒரு இயற்கை குளம். இதில் இனிமையான குடிநீர் உள்ளது. ஹதீஸில் கூறியது, முதல் குழு வந்ததும் தண்ணீரை முழுமையாக குடித்துவிடும். பின்னர் வந்தவர்கள், இங்கே ஒரு காலத்தில் தண்ணீர் இருந்ததா என்று கேட்பார்கள். இன்று அந்த தபரியா ஏரி வறண்டு கொண்டிருக்கிறது. கடந்த நூற்றாண்டில் இதுவரை காணாத அளவிற்கு அதன் நீர்மட்டம் குறைந்துவிட்டது. இது ஒரு சாதாரண நிகழ்வா, அல்லது ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு முன்னறிவிப்பா? வரலாறு பார்க்கும்போது யாஜூஜ் மாஜூஜ் கசாரஸ் எனும் பழங்குடிகளுடன் தொடர்புடையவர்கள் என்று கூறப்படுகிறது. அவர்கள் ஒரு காலத்தில் காஃப்கசு மலைகளில் வாழ்ந்தனர். அவர்கள் யூத மதத்தை ஏற்றுக்கொண்டனர். பின்னர் யூரோப்பில் குடிபெயர்ந்தனர். அதன் பின்னர் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இஸ்ரேலில் குடியேறினர். இன்று அவர்கள் அஷ்கெனாசி யூதர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் யாக்கூப் நபியின் நேரடி சந்ததிகள் அல்ல. அசல் பனு இஸ்ராயேல் மக்கள் இன்னும் உலகில் சிதறி கிடக்கின்றனர். சூரத்து அம்பியாவில் கூறுவது, பனு இஸ்ராயேல் மீண்டும் ஆட்சி பிடிக்கும். அதன் பின்னர் யாஜூஜ் மாஜூஜ் வெளிப்படுவார்கள். இன்று இஸ்ரேலின் ஆட்சியில் இருப்பவர்கள் யார்? இதே கஷார் வம்சத்தவர்கள்தான். அவர்கள் பங்களிப்பும் தாக்கமும் வணிகம், ஊடகம், அரசியல், திரைப்படம் என அனைத்து துறைகளிலும் விரிந்துள்ளது. ஹதீஸில் தமீம் அத்தாரி ரலி கூறும் ஒரு சம்பவத்தில் தஜ்ஜால் அவரிடம் கேட்கிறார், தபரியா ஏரியில் இன்னும் தண்ணீர் இருக்கிறதா? தமீம் பதிலளிக்கிறார், ஆம். தஜ்ஜால் சொல்கிறார், அது வறண்ட பிறகுதான் நான் வெளிவருவேன். இன்று அது வறண்டு கொண்டிருப்பது நாம் நேரில் காண்கின்றோம். இறுதியில் என்ன நடக்கும்? ஹதீஸில் சொல்வது, ஈசா நபி திரும்பி வருவார், தஜ்ஜாலை கொல்வார். அதற்கு பிறகு யாஜூஜ் மாஜூஜ் வெளிவந்து பூமியை பெரிதும் கலங்கடிப்பார்கள். ஈசா நபியும் அவருடைய இஸ்லாமிய கூட்டமும் ஒரு மலைக்கு சென்று புகலிடமாக கொள்வார்கள். அவர்கள் அல்லாஹ்விடம் துவா செய்வார்கள். அப்பொழுது அல்லாஹ் ஒரு வியாதியையோ உயிரினத்தையோ அவர்களின் மேல் அனுப்புவார். அது அவர்களை அழிக்கிவிடும். அதுதான் அவர்களின் முடிவாகும். யாஜூஜ் மாஜூஜ் எனும் புனை மனிதர்கள் அல்ல, வேறு கோளிலிருந்து வரும் உயிரினங்களும் அல்ல. அவர்கள் பூமியில் வாழும் மக்கள். இன்று இஸ்ரேல் மற்றும் அதன் ஆதிக்கம் செலுத்தும் அமைப்புகள் மூலம் உலகம் முழுவதும் குழப்பம் ஏற்படுத்தி வருகின்றனர். தபரியா ஏரி வறங்குவது, அவர்களின் தாக்கங்கள், ஹதீஸில் கூறப்பட்ட வார்த்தைகள், இவை அனைத்தும் ஒன்றோடொன்று இணைந்த உண்மைகள்தான். அல்லாஹ் நமக்கு இதை புரிந்து உண்மையை ஏற்று நேர்வழியில் நிலைத்து இருப்பதற்கான அருள் தரட்டும். ஆமீன்.